உறவுகளே வணக்கம். நான் உங்கள் ரெக்ஸி. மார்னிங் ரொட்டீன் 5:20க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பும் முட்டைக்கோசு பொரியலும் தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் ஸ்நாக்காக சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்துக்கிட்டோம். எப்போதுமே சக்கரவள்ளி கிழங்கை தண்ணியில் போட்டு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டீமில் வேக வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். மார்னிங் காஃபி கிரேவிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி காஃபி குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு பாலும் அடுப்பில் போட்டேன். மார்னிங் காஃபி ஆர் டீயை கட் பண்ணுன்றது ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் இதுவரையும் முடியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாராவது காஃபி டீயை சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கருணக்கிழங்கு புளிக்குழம்புக்கு கருணக்கிழங்கை கொஞ்சோண்டு புளி உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்த்து செய்யும் போது அந்த கரகரப்பு இருக்காது. மார்னிங்க்கு ராகி தோசை தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ நாள் ராகி இட்லி கரைச்ச மாவு இருந்துச்சு. அடுத்த நாள் இட்லி செய்கிறதுக்கு போர் அடிச்சிச்சு. சரி ஓகே தோசை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்க்கு தோசை தான் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகலை. இன்றைக்கி காலேஜில் கொஞ்சம் ஒர்க் அதிகன்றதுனால ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லன்ச்சு டிஃபனோட கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.